அண்மைச் செய்தி. கள்ளச்சாராய விவகாரத்தில் மெத்தனால் விற்ற மாதேஷ் என்ற நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி பலர் உயிரிழந்த நிலையில் தொடர் விசாரணையை காவல்துறை மேற்கொண்டு வந்தது. இதில் கள்ளச்சாராயம் விற்றதாக சிலர் கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் அதில் சின்னதுரை என்பவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் சென்னையில் வைத்து மெத்தனால் விற்றதாக மாதேஷ் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னதாக கைது செய்யப்பட்ட சின்னதுரையிடம் யாரிடமிருந்து மெத்தனால் வாங்கினார், எவ்வளவு வாங்கினார் என்பது குறித்து பல கட்ட விசாரணைகள் நடைபெற்றது. இதில் முடிவாக தற்போது மாதேஷ் என்பவரை சென்னையில் வைத்து காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரகுவரன் இணைப்பில் இருக்கிறார். பேசுவோம். ரகுவரன், விசாரணையில் தற்போது ஒரு முக்கிய நகர்வாக மெத்தனால் விற்றவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது எப்படி நிகழ்ந்தது? கள்ளச்சாராயம் குடித்து தற்போது வரை 47 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில இந்த கள்ளச்சாராயத்தை விற்றவர்கள் அனைவரையும் தற்போது போலீசார், சிபிசிஐடி போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த விவகாரத்துல கண்ணுக்குட்டி அப்புறமேட்டுக்கு சின்னதுரை முக்கியமான நபராக பார்க்கப்பட்டாலும் இந்த மெத்தனால் அவர்களுக்கு எங்கிருந்து கிடைத்தது, யாரிடமிருந்து இவர்கள் வாங்கினார்கள் என்ற கேள்வி தொடர்ந்து இருந்து வந்தது. இதன் அடிப்படையில் சின்னதுரை என்ற முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்ட நிலையில் அவரிடமிருந்து பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த மெத்தனால் எங்கிருந்து இவர்களுக்கு சப்ளை ஆனது என்ற ஒரு க்ளூ போலீசாருக்கு கிடைச்சிருக்கு, சிபிசிஐடி போலீசாருக்கு. அதன் அடிப்படையில சென்னையில் வைத்து ஒரு நபரை தற்போது சிபிசிஐடி போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அவரிடம் எங்கிருந்து இந்த மெத்தனால் அவர் வாங்கியிருக்கிறார், யார் யாருக்கெல்லாம் இந்த சப்ளை அவர் என்ற தொடர்பான விசாரணை மாதேஷ் என்பவரிடம் இந்த சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். எங்கே வைத்து இந்த மெத்தனாலை அவர் சப்ளை பண்ணாரு, எவ்வளவு இன்னும் கையிருப்பு வச்சிருக்கிறாரு, எந்த பர்பஸ்க்காக அவர் அந்த மெத்தனாலை வாங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு என்கொயரி நடத்திட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த மெத்தனால் இந்த தொழிற்சாலைக்கு பயன்படுத்தக்கூடியது. குறிப்பாக பாத்தீங்கன்னா பெயிண்ட், வார்னிஷ் போன்ற பொருட்களுடைய மூலப்பொருளாக பயன்படுத்தக்கூடிய மெத்தனால் தொழிற்சாலைகள்ல பயன்படுத்தக்கூடியது. அப்போ எந்த தொழிற்சாலையின் பெயரில் இந்த மெத்தனால் வாங்கி அவர்கள் இப்படி கள்ள சந்தையில விற்பனை செய்தார்கள் என்பது தொடர்பான அனைத்து விவரங்களும் மாதேஷ் என்பவருக்கு தான் தெரியும். அதனால இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்துல மெத்தனால் சப்ளை செய்த மாதேஷ் என்பவரை தற்போது சிபிசிஐடி போலீசார் விசாரணை வளையத்துல எடுத்திருக்கிறாங்க. அவரிடம் தற்போது விசாரணையானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கள்ளச்சாராயம் விற்பனை செய்தவர்கள் 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு மெத்தனால் சப்ளை செய்த ஒருவரையும் தற்போது சிபிசிஐடி போலீசார் விசாரணை வளையத்துக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. தற்போது மொத்தமா பாத்தீங்கன்னா சிபிசிஐடி போலீசார் வசம் மட்டும் 5 பேர் தற்போது இருக்காங்க, விசாரணையில இருக்கிறாங்க. முறையாக விசாரிக்கப்பட்டு தவறிழைத்தவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த தமிழகத்தின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. தற்போது வரையிலான விவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.